கொய்யா இலை ரசம். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல கொய்யா தலை கூட புளி உப்பு வச்சு கண்டிப்பா சாப்பிட்ருக்கோம். எப்பவுமே கொய்யா தலைக்கும் புளிக்குமே ஒரு நல்ல காம்போ தான். அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி கொய்யா இலைய வச்சு ஒரு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கொய்யா தலை நல்லா கொழுந்தா பார்த்து எடுத்துட்டு, கொழுந்தா இருந்ததுன்னா அதோட துவர்ப்பு அதிகமா தெரியாது. தண்ணி சேர்த்தி கொதிக்க விடுங்க. தலை நல்லா நிறம் மாறி தண்ணி லைட் கிரீனா வரும். அந்த தண்ணியில ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் புளி, சின்ன தக்காளி ரெண்டையுமே ஊற வச்சுக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான செலவு அரைக்கிறதுல பச்சை மிளகா, கொய்யாத்தலை, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, வரமல்லி, உப்பு, பூண்டு சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாம். புளி தக்காளி எல்லாத்தையும் கரைச்சிட்டு வடிகட்டி அரைச்சதையும் சேர்த்தி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்தி தாளிச்சிட்டு ரசத்தையும் எடுத்து கொட்டி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்திட்டு கொதி ஆரம்பிச்சதும் நுரக்கட்டி வந்ததுமே கொத்தமல்லி தலை சேர்த்தி இறக்குன்னா கொய்யாத்தலை ரசம் ரெடி. எப்பவுமே ஒரே மாதிரி ரசம் வைக்கிறதுக்கு இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே மறுபடியும் ட்ரை பண்ணுவீங்க.